அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்று நமக்கு கிடைத்த பத்திரிகை செய்திகளும் அதே போன்று நமக்கு கிடைக்காத சிங்கள பத்திரிகைகளின் செய்திகளை இணையதளத்தின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட செய்திகளையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று மிக முக்கியமான ஒரு நாள். காரணம், 10வது பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தல் நடத்தப்பட இருக்கின்றது. அந்த பொது தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும், எதிர்வரும் 11ஆம் தேதி வரை. சரி, அந்த செய்தி ஒருபுறம் இருக்க, ஊழல் மோசடிகள் நிறைந்த கடந்த காலங்களில் நடந்த ஊழல் மோசடிகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு அரசாங்கம் அல்லது கண்டுபிடிப்பதற்கான ஒரு தலைவர் தேவை என்ற காரணத்தினால் மக்களால் 56 லட்சத்துக்கும் அதிகமான மக்களால் அனுரகுமார் திசாநாயக்க இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அப்பொழுது அவருக்கும் அவர் தலைமையின் கீழுள்ள அரசாங்க தரப்பினருக்கும் பொறுப்பு இருக்கிறது அந்த ஊழல் மோசடிகளை கண்டுபிடிப்பது. லால்காந்த தேசிய மக்கள் சக்தியின் மிக முக்கிய உறுப்பினர், மக்கள் விடுதலை முன்னணியின் மிக முக்கியமான ஒரு உறுப்பினர் என்ன சொல்கிறார்? ஊழல் மோசடிகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பம், மக்கள் எமக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்கிறார் லால்காந்த். MYM ஷியாம் மற்றும் செங்கடகல நிருபர் ஆகியோரின் செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு நாட்டை தூய்மைப்படுத்தும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த குறுகிய காலப்பகுதிக்குள் மக்கள் எதிர்பார்த்த சில விடயங்கள் நிறைவேற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். எனினும் இந்த பணியை நிறைவு செய்ய மக்கள் எதிர்காலத்திலும் நமக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் KT லால்காந்த் தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும்போதுதான் அவர் இவ்வாறு தெரிவிக்கிறார். கடந்த காலங்களில் நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பில் போலீசாரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. முழு அரச கட்டமைப்பும் இதற்காக செயற்பட உள்ளது. கடந்த காலங்களில் ஊழல் மோசடிக்கு எதிராக அரசு அதிகாரிகளுக்கு செயற்பட முடியாமல் இருந்த அனைத்து தடைகளையும் தற்போது நாம் நீக்கியுள்ளோம். எதிர்காலத்தில் அவர்களுக்கு சுதந்திரமாக செயற்பட முடியும். அதே போன்று ஒவ்வொரு துறைக்கும் புதிய அதிகாரிகளை நியமித்துள்ளோம். எனவே இந்த நடவடிக்கைகளை அத்துறைகளுக்கு பொறுப்பானவர்கள் மேற்கொள்வர். நாட்டை தூய்மைப்படுத்தும் பணிகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். இதனை எம்மால் செய்ய முடியுமா என சவால் விடுத்த தரப்பினருக்கு என்று பிரத்யேகமாக இடங்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளன. உரிய நேரத்தில் அந்த இடங்களுக்கு அவர்கள் செல்வார்கள். புரிந்து கொள்ளுங்கள் நன்றாக. அதாவது, இதனை எம்மால் செய்ய முடியுமா என சவால் விடுத்த தரப்பினருக்கு என்று பிரத்யேகமாக இடங்கள் ஏற்கனவே ஒதுக்கப்பட்டுள்ளன. உரிய நேரத்தில் அந்த இடங்களுக்கு அவர்கள் செல்வார்கள். நாட்டில் முதல் தடவையாக மக்கள் பிரதிநிதிகள் 3 மாத்திரமே உள்ளனர். இதற்கு முன்னர் இவ்வாறு இருந்தது கிடையாது. நாட்டில் அதிக எண்ணிக்கை கொண்ட அமைச்சர்கள் இல்லை, பிரதி அமைச்சர்கள் இல்லை, பாராளுமன்றம் என எதுவும் தற்போது கிடையாது. மக்கள் பிரதிநிதிகள் 3 இந்த நாட்டை வழிநடத்துகிறார்கள். பொது தேர்தல் இடம்பெற்று ஸ்திரமான அரசொன்றை ஸ்தாபிக்கும் வரை அரச கட்டமைப்பை முகாமைத்துவம் செய்வதே இந்த 3க்கும் தற்போதுள்ள பொறுப்பாகும். எனினும் மக்கள் எதிர்பார்த்த சில விடயங்களை நிறைவேற்ற இந்த குறுகிய காலப்பகுதிக்குள் நாம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். பாராளுமன்றத்தில் எமக்கு பெரும்பான்மை கிடைக்கும். அந்த நம்பிக்கை எமக்குள்ளது. அந்த நம்பிக்கையிலேயே எமது செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்கின்றோம். இந்த பணியை பூரணப்படுத்த மக்கள் எதிர்காலத்திலும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று போலீஸ் பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்ட விஜித ஹேரத், அது மட்டுமில்லாமல் நிறைய பதவிகளும் அவருக்கு வழங்கப்பட்டது. விஜித ஹேரத் குறிப்பிட்டார், போலீஸ் திணைக்களத்தில் அரச தலையீடு இருக்காது. போலீசாருக்கு அவர்கள் வேண்டிய முடிவுகளை எடுக்கலாம். அதே போன்று இடமாற்றங்களின் போது அரசியல் தலையீடு இருக்காது. இந்த OIC எனக்கு வேண்டும், இந்த SSP எனக்கு வேண்டும், இந்த ASP எனக்கு வேண்டும், இந்த சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இந்த மாவட்டத்துக்கு வேண்டும் என்ற அரசியல் தலையீடு இருக்காது என்று விஜித் ஹேரத் குறிப்பிட்டார். மிக ஒரு சிறந்த விடயம். போலீஸ் திணைக்களத்தில் போலீசாரின் சேவையில் அரச தலையீடு இல்லாதது மிக ஒரு பெரிய ஒரு விடயம். கடந்த காலங்களில் மிக மோசமான அரச தலையீடு இருந்தது. சரி, இப்படி இருக்கும்போது இன்று வேட்புமனு தாக்கல். இப்பொழுதுதான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட செய்திக்கு வரப்போகின்றேன். எனவே இன்றைய தினம்
வேட்புமனு தாக்கல் செய்ய ஆரம்பித்து 11ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். வேட்புமனுக்கள் யாராகவும் எவராகவும் எந்த மாவட்டத்திலும் எந்த சுயேட்சை குழுவாகவும் எந்த அரசியல் கட்சியாகவும் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த வேட்புமனுக்களில் இருந்து இந்த பாராளுமன்றத்திற்கு தேவையான 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்ய வேண்டியது வாக்காளர்களாகிய எமது கடமை. அப்படி என்றால் நாங்கள் தெரிவு செய்ய போகும் அந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு முதல் ஊழல் மோசடிகளில் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அவர்கள் மீது வழக்குகள் இல்லாமல் இருக்க வேண்டும். நான் குறிப்பிடுவது தனிப்பட்ட வழக்குகள் அல்ல, நான் குறிப்பிடுவது ஊழல் மோசடி வழக்குகள். அப்படி இல்லாத 225 பாராளுமன்ற உறுப்பினர்களை உங்களுக்கு தேர்ந்தெடுக்க முடியுமா? முடியும், கண்டிப்பாக முடியும். அந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தூய்மையானவர்களாக, மோசடியற்றவர்களாக, ஊழல் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் நன்றாக அவதானித்து இம்முறை நீங்கள் வாக்களிக்க வேண்டும். சரி, இன்று முதல் வேட்புமனு தாக்கல் ஆரம்பம். 11ஆம் தேதி வரை மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலகத்தில் தாக்கல் செய்யலாம். 10வது பாராளுமன்றத்திற்கான பொது தேர்தல் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற உள்ளது. தேர்தலில் போட்டியிடுவதற்கு எதிர்பார்த்துள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் இன்று முதல் எதிர்வரும் 11ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை மாவட்ட தேர்தல்கள் தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் கையளிக்க முடியும். வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததன் பின்னர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், சுயேட்சை குழுக்கள் மற்றும் போட்டியிடும் சின்னங்கள் தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதேபோன்று இந்த தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கடந்த செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி தமக்கு விதித்துரைக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை கொண்டு பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடத்துவதற்கு 10வது பாராளுமன்றத்தின் 1வது கூட்டத்தொடரை நவம்பர் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை கூட்டுவதற்கும் தீர்மானித்து விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டார். மாவட்ட மட்டத்தில் தெரிவு செய்யப்படும் பிரதிநிதிகள் தொடர்பான எண்ணிக்கை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு அத்தாட்சிப்படுத்தப்பட்ட தேர்வுநர் டாப்பில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கைக்கமைய மாவட்ட மட்டத்தில் தெரிவு செய்யப்படும் மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை தொடர்பான விவரத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டது. இதற்கமைய இம்முறை கொழும்பு மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களில் பிரதிநிதிகள் எண்ணிக்கை தலா 1 என்ற அடிப்படையில் குறைக்கப்பட்டு களுத்துறை மற்றும் கம்பகா மாவட்டங்களுக்கு பிரதிநிதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தலுக்காக கூட்டணியை அமைக்கும் முயற்சியில் தேசிய மக்கள் சக்தியை தவிர்த்து ஏனைய அரசியல் கட்சிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியவர்கள் பொது தேர்தலில் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட அவதானம் செலுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இருந்து ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்க சென்றவர்கள் மீண்டும் வர வேண்டாம் என்று முதுகெலும்பை நேராக வைத்துக்கொண்டு அந்த முடிவுகள் எடுக்கும்போது மிகவும் யாருக்கும் அஞ்சாமல் எதற்கும் பயப்படாமல் பொதுஜன பெரமுன முடிவை எடுத்திருக்கின்றது. சென்றவர்கள் மீண்டும் வர முடியாது, வர வேண்டாம் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கும் முதுகெலும்பு வேண்டும். அது சிங்களத்தில் சொல்லுவார்கள் கொந்த பண என்று. அந்த முதுகெலும்பு வேண்டும். அப்படியான ஒரு முடிவை எடுப்பதற்கு பொதுஜன பெரமுன எடுத்திருக்கிறார்கள். சரி, அடுத்ததாக நேற்று மிக முக்கியமான ஒரு கூட்டம் இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் அந்த புகைப்படம் வெளியாகி இருக்கிறது, பார்க்கலாம். விவசாயம், காணி, கால்நடை, நீர்ப்பாசனம், கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சராக நேற்று வியாழக்கிழமை காலை கடமைகளை பொறுப்பேற்ற பின்னர் அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கலந்துரையாடிய போது எடுக்கப்பட்ட படம். பாருங்கள், மிகவும் பிரம்மாண்டமான கூட்டம் அல்ல, மிக சிறிய அளவில் ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கூட்டம். அதே போன்று அவர் தெரிவித்திருக்கின்றார், அது தமிழ் பத்திரிகைகளில் காண முடியவில்லை, ஆனால் சிங்கள பத்திரிகைகளில் வந்திருக்கின்றது. மீன் பஸ்ஸே பழிகனிமன தேசபாலன பழிகனிமன என்று சொல்லியிருக்கின்றார். அரசியல் பழிவாங்கல்கள் இனி இடம்பெறாது. அதாவது அந்த ஆட்சியிலே அவருக்கு வேலை செய்தால் இந்த ஆட்சியிலே
இவர் எங்களுக்கு வேலை செய்யாவிட்டால் இவரை தூக்கிவிட்டு அந்த இடத்திற்கு வேறொருவரை போடுவோம் போன்ற அரசியல் பழிவாங்கல்கள் இனி இடம்பெறாது என்று அனுர்குமார திசாநாயக்க இந்த கூட்டத்தின் போது தெரிவித்ததாக சிங்கள பத்திரிகைகளில் வந்திருக்கின்றது. ஆனால் தமிழ் பத்திரிகைகளில் அப்படி ஒரு செய்தியையே காண முடியவில்லை. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக இன்றைய மத்திய வங்கியின் ஆளுநர்கள் இவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டுமா இல்லையா, அல்லது அவர்களது 1 மில்லியனுக்கும் அதிகமான சம்பளத்தை பெறுவதாக கடந்த காலங்களில் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அதாவது தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக 1 மில்லியன் அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கின்றதாம். பாருங்கள், மத்திய வங்கியின் ஆளுநர்களுக்கு. அதே போன்று கடந்த காலங்களில் பேசும் பொருளாக பேசப்பட்டது மத்திய வங்கியின் முக்கிய அதிகாரிகளுக்கு சம்பளத்தை அவர்களே நிர்ணயித்து கொண்டார்கள், அவர்களே உயர்த்தி கொண்டார்கள். நாடு பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது அவர்களால் எப்படி அந்த சம்பளத்தை அவர்களாகவே உயர்த்தி கொள்ள முடியும் என்ற கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டது. சரி, இப்பொழுது பாருங்கள், மத்திய வங்கி ஆளுநர்களின் ஓய்வூதியம் ரத்து, விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியீடு. இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர்களது ஓய்வூதிய கொடுப்பனவுகள் 2024 9/11 முதல் அமுலுக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கேன்சல்டு. 1998 ஆண்டு மத்திய வங்கி ஆளுநர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவு முதன்முறையாக ரத்து செய்யப்பட்ட நிலையில் 2015 ஆண்டு அந்த தீர்மானம் நீக்கப்பட்டது. இலங்கை மத்திய வங்கியின் நிர்வாக சபை தலைவர் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இதற்கு என்ன சொல்றார் இப்படி செய்தது? 2023 ஆண்டு 16ஆம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் உடன் இணைந்து வாசிக்க வேண்டிய உறுப்புரையின் கீழான விதிகளுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கியின் புதிய ஓய்வூதிய யோசனை முறைமை விதிகள் தொடர்பான வர்த்தமானியை வெளியிட்டுள்ளார். ஆகவே இனி அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது. மத்திய வங்கியின் ஆளுநர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை. அப்படியே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு, இறந்து போன தன்னுடைய கணவருக்காக ஓய்வூதியம் பெறும் மனைவிமார்களுக்கு, இப்போ நான் சொல்வது பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஜனாதிபதிகள், இவற்றையெல்லாம் உடனடியாக நிறுத்துவதற்கான ஒரு குழு தற்போது நியமிக்கப்பட்டு ஆராய்ந்து வருகின்றது. எப்படி இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியத்தை நிறுத்தலாம் போன்ற விடயங்கள் பேசப்பட்டு வருகின்றது. எனவே இது உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். காரணம், அவர்களுக்கு ஓய்வூதியம் பெற்று அவர்கள் வாழ்ந்து கொண்டு சுகபோக வாழ்க்கையை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். அது அனைத்தும் எமது வரிப்பணம். சரி, நாணய நிதிய குழுவினருடன் புதிய பொருளாதார குழு பேச்சு சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலை திட்டத்துடன் இணைந்ததாக ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் எதிர்கால செயற்திட்டம் குறித்து ஆராய்வதற்கான இலங்கை வந்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் உறுப்பினர்கள் சிறப்பு பொருளாதார குழுவை சந்தித்திருக்கிறார்கள். உயர்மட்ட குழு ஒன்று நேற்று முன்தினம் அரசு தரப்பு பிரதிநிதிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியது. அப்போ நீங்கள் நினைக்கலாம், இந்த அரச தரப்பில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அரச பிரதிநிதித்துவத்தை அல்லது அரசை பிரதிநிதித்துவப்படுத்தி அர்ஷன சூரிய பெரும பொருளாதார கொள்கை பேரவையின் தலைவரும் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான டாக்டர் அனில் ஜயந்த், பொருளாதார கொள்கை தொடர்பான பேரவையின் பிரதான உறுப்பினர்களான சுனில் ஹந்துன்னத்தி, பேராசிரியர் சீதா பண்டார ரணதுங்க, சுனில் கமகே, ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் துமிந்த உளங்கமு, கலாநிதி நந்தசிறி கியம்பி எட்டி, பேராசிரியர் ஓஜி தயாரத்ன பண்டார், அமரசேன அத்துக்குரல் ஆகியோர் கலந்து கொண்டோம். ஏன்னா உங்களுக்கு தெரியதான் வேண்டும், இப்போ கடந்த காலங்களில் பொருளாதார சம்பந்தப்பட்ட அல்லது IMF உடனான பேச்சுவார்த்தைகளின் போது பொருளாதார இராஜாங்க அமைச்சர் இருப்பார், மன்னிக்கவும் நிதி இராஜாங்க அமைச்சர் இருப்பார். ஆனால் இப்பொழுது எந்த இராஜாங்க அமைச்சர்களும் இந்த அமைச்சரவையிலோ அல்லது இந்த அரசாங்கத்திலோ இல்லை. இருப்பது வெறும் 3 அமைச்சர்கள். அதில் ஒருவர் ஜனாதிபதி, ஏனைய 2 அமைச்சர்கள். ஆக இந்த 3 பேரும் சேர்ந்துதான் இந்த நாட்டை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். 20க்கும் மேற்பட்ட கேபினட் அமைச்சர்கள், 30க்கும் மேற்பட்ட இராஜாங்க அமைச்சர்கள், இவர்கள் யாரும் தேவையில்லை, 3 பேர் போதும் என்று இந்த 3 பேரும் சேர்ந்து நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான நிமலராஜன், சிவராம், அதே போன்று ரவிராஜ் பாராளுமன்ற உறுப்பினர், இவர்களது கொலை குறித்து என்ன நடந்தது, விசாரணை செய்தார்களா, யார் கொலை செய்தார்கள்,
இதற்கு பின்னால் யார் யார் செயற்பட்டார்கள், பிரதான சூத்திரதாரி யார், விசாரியுங்கள். நிமலராஜன், சிவராம், ரவிராஜ் கொலைகள் குறித்து விசாரியுங்கள். ஜனாதிபதி நியமனங்கள் குறித்த அரச ஊழியர்கள் குழப்பத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கூறுகிறது. லசந்த விக்ரமதுங்க, பிரகித் அக்னிலெகுட, பூத்தல ஜயந்த், கீத் நொயார் ஆகியோரை போன்று 2005-2015க்கு இடைப்பட்ட ராஜபக்ச ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்ட தமிழ் ஊடகவியலாளர்களான நிமலராஜன், சிவராம் மற்றும் ரவிராஜ் ஆகியோர் தொடர்பான விசாரணைகளும் மீள ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கிறார். இவர்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். தேர்தல் காலங்களில் வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் எவ்வாறு நிறைவேற்றப் போகிறது என்பது தொடர்பில் மக்கள் பொறுமையாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர். கடந்த ஆட்சி காலங்களில் அரச தலையீடுகளில் நியமனங்கள் வழங்கப்படுவதாக ஜேவிபி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தது. ஆனால் அன்ருகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னரும் அதில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. வெளிப்படை தன்மையுடன் அரச நிறுவனங்களுக்கு நியமனங்கள் தமது ஆட்சியிலே வழங்கப்படும் என தெரிவித்த அனுரகுமார் திசாநாயக்க ஏனைய ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை தானும் செய்து கொண்டிருக்கிறார். 2015 தொடக்கம் 2019 வரை நல்லாட்சி அரசாங்கத்தில் இருந்தவர்கள் தான் இந்த முஜிபுர் ரஹ்மான். நல்லாட்சி அரசாங்கத்திலே மிக முக்கிய பதவியில் இருந்தவர் தான் சஜித் பிரேமதாச. அப்பொழுது இவர்கள் நல்லாட்சி காலத்தில் இருக்கும்போது நிமலராஜன், சிவராம், ரவிராஜ் இவர்கள் கொலையை விசாரித்திருக்கலாம் தானே, ஏன் விசாரிக்கவில்லை? ஏன் மஹிந்த ராஜபக்சவின் நண்பர் ரணில் விக்ரமசிங்க என்பதற்காகவா? பல கேள்விகள், பல சந்தேகங்கள் ஊடகவியலாளர்களாகிய எங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் தோன்றத்தான் செய்யும். சரி, சிங்கப்பூர் என்றவுடன் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சிங்கப்பூர் என்றவுடன் மிக பெரிய ஒரு அழகான நாடு, மிக சிறிய ஒரு அழகான நாடு, ஆனால் மிகப்பெரிய சுற்றுலா தலங்களை கொண்ட இடம். நிறைய இடங்கள் இருக்கின்றது சுற்றி பார்ப்பது. ஆனால் இலங்கைக்கும் சிங்கப்பூருக்குமான தொடர்பு வரும்போது எங்களுக்கு ஞாபகம் வருவது அர்ஜுன் மகேந்திரன், முன்னாள் மத்திய வங்கியின் ஆளுநர். பிணைமுறி மோசடி, மத்திய வங்கி பிணைமுறி மோசடி சம்பந்தமாக இலங்கைக்கு அழைத்து வரப்படவிருப்பவர். அண்மையில் அமைச்சர் விஜித் ஏரத் குறிப்பிட்டார், அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார். மத்திய வங்கி பிணைமுறி மோசடி வழக்கு மீண்டும் தொடரப்படும் என்று கூறினார். அப்படி என்றால் நான் ஏன் இப்பொழுது சிங்கப்பூர் தொடர்பாக பேசுகின்றேன் என்றால், சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரனுக்கு 12 மாத சிறை, சட்டவிரோதமாக அன்பளிப்பு பெற்றதாக குற்றச்சாட்டு. சிங்கப்பூர் முன்னாள் போக்குவரத்து அமைச்சர் சுப்பிரமணியம் ஈஸ்வரன் 62 வயது பதவியில் இருந்த போது 4,03,000 சிங்கப்பூர் டாலர், அப்படி என்றால் 3,11,882 அமெரிக்க டாலர் பெறுமதியான பணத்தை அன்பளிப்பாக பெற்ற குற்றச்சாட்டில் அவருக்கு 12 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து நேற்று வியாழக்கிழமை தீர்ப்பளிக்கப்பட்டது. பார்த்தீங்களா, இலங்கையில் தான் அந்த விளையாட்டெல்லாம், அங்கெல்லாம் அன்பளிப்பாக கூட பணத்தை எந்த நாட்டிலும் பெற முடியாது. ஆனால் இந்த அன்பளிப்புகள் பெறுவதை கூட அவதானித்து கைது செய்து சிறை தண்டனை வழங்குகின்றார்கள். நாங்கள் பல கொலைகள், பல குற்றச்சாட்டுகள், பல மோசடிகள் இவையெல்லாம் நடந்தும் கூட நாங்கள் அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே நாடு தொடர்கிறது. இந்த நேரத்தில் ரணிலை ஆதரித்த தரப்பினர் சிலிண்டர் சின்னத்தில் போட்டி, பலமான வேட்பாளர்களை களமிறக்குவோம். நிமல் லான்சா புதிய ஒரு கட்சி அல்ல, ஏற்கனவே அவர்கள் பேசி வைத்த கூட்டணி. அதிலே சின்னம் சிலிண்டர் சின்னம். பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து சென்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் ஓர் அணியிலே களமிறக்கப்படுகிறார்கள். மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதியின் மகன் தஹாம் சிறிசேன தேர்தலில் குதிக்கப் போகிறார். யாருடன் கூட்டு செய்ய போகின்றார் என்றால், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவர் தந்தையால் 2ஆக பிளவுபட்டு 3ஆக பிளவுபட்டு இல்லாமலே போய்விட்டது. இப்பொழுது கட்சியை யார் வைத்திருக்கிறார்கள், யார் அதன் செயலாளர் என்று யாருக்குமே தெரியாது. ஒருபுறம்
தயாசிரி ஜெயசேகர கூறுகிறார் நான் தான் செயலாளர் என்று. துமிந்த திசாநாயக்க சொல்கிறார் நான் தான் செயலாளர். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் திலித் ஜெயவீரவுடன் இணைகிறார் தஹாம் சிறிசேன. திலித்துடன் இணைந்தார் மைத்ரியின் மகன் தஹாம். தந்தையின் ஆசீர்வாதத்துடன் தான் திலித் ஜெயவீரவுடனான அரசியல் பயணத்தில் இணைந்து கொண்டேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நீதிமன்றத்தில் உள்ளது. ஆகவே சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் எம்முடன் ஒன்றிணைய வேண்டும் என தஹாம் சிறிசேன சொல்லியிருக்கிறார். தாம் சிறிசேன அப்படி சொல்லியிருக்கிறார். அதாவது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மகனான தஹாம் சிறிசேன தெரிவித்தார். எனவே இதனைத் தொடர்ந்து புலனறுவ மாவட்ட தலைவராகவும் தொகுதி ஒருங்கிணைப்பாளராகவும் தாம் சிறிசேனவும், கேகலை மாவட்ட தலைவராகவும் தொகுதி ஒருங்கிணைப்பாளராகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜிகா விக்ரமசிங்கவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். புதிய நியமனங்கள் வழங்கலின் பின்னர் மௌபிம ஜனதா கட்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தாம் சிறிசேன இதனை குறிப்பிட்டிருக்கிறார். தந்தையின் ஆசீர்வாதத்துடன் தான் செயற்பட போவதாக குறிப்பிட்டிருக்கிறார் திலித் ஜெயவீரவுடன். சரி, அரச ஊழியர்களுக்கு நான் துணை நிற்பேன். விவசாய அமைச்சு பணிகளை பொறுப்பேற்கும் நிகழ்வில் ஜனாதிபதி வினைத்திறன் மிக்க மக்கள் நல அரச சேவை உருவாக்குவதற்கு தம்மை அர்ப்பணிக்கும் அரச ஊழியர்களுக்கும் நாம் துணை நிற்போம் என்று தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக். இப்படி இருக்கும்போது இந்த வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதி இன்று முதல் 11ஆம் தேதி வரை. எனவே தாமதமின்றி வேட்புமனுக்களை தாக்கல் செய்து விடுங்கள் என்று தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிக்கிறார். தாமதமின்றி வேட்புமனுக்களை தாக்கல் செய்வது அவசியம். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவிக்கிறார். பொது தேர்தலில் போட்டியிட எதிர்பார்த்துள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தாமதிக்காமல் கட்டுப்பணம் செலுத்துதல், வேட்புமனுக்களை கையளித்தல் ஆகிய பணிகளை நிறைவு செய்ய வேண்டும். பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு உறுதியளித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்தார். கோல்ஃபேஸ் காளிமுக திடலுக்கு அருகில் பல வாகனங்கள் நிறுத்தப்பட்டது. யாருடைய வாகனங்கள் என்று 2-3 நாட்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்கப்பட்டது. சமூக வலைத்தளங்களில் பேசும் பொருளாக மாறியது. இது ஒரு வாகன கண்காட்சியா என்று எதிர்க்கட்சிகள் கூறின. ஆனால் அது யார் யாருடைய வாகனங்கள், யார் யார் பாவித்தது போன்ற விவரங்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. அதிலே ரோசி சேனாநாயக்கா பாவித்த போர்ஷ் வாகனம் மிகவும் பேசப்படும் பொருளாக மாறியது. காரணம், அவர் கூறினார், எனக்கு வழங்கப்பட்டது புஷ் அடித்த தெரியுந்தான் இந்த புஷ் அடித்த என்று சொல்வார்கள். அதாவது தண்ணீர் ஒரு இடத்திலே தண்ணீர் நிரம்பி அந்த தண்ணீர் காய்ந்து விட்ட பிறகு துர்நாற்றம் ஏற்படும், அந்த மாதிரியான இடத்தை தான் சொல்வார்கள். அவர் கூறினார், அவருக்கு கிடைத்த வாகனத்திலே ஒழுகின்றதாம், தண்ணீர் உள்ளே வடிகின்றதாம் மழை பெய்யும் காலத்திலே. இவ்வாறு ரோசி சேனாநாயக்க சொன்னார். நான் இப்பொழுது இந்த கதையை ஏன் சொல்கின்றேன் என்றால், பார் பெர்மிட் பெற்ற அரசியல்வாதிகள் யார்? இப்பொழுது மக்களும் ஊடகங்களும் காத்திருக்கின்றது அந்த பெயர் பட்டியலை பார்ப்பதற்கு. ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியின் இறுதி காலத்தில், தேர்தல் காலத்தில் பார் பெர்மிட் பெற்றவர்களது பெயர் பட்டியலை நாங்கள் பார்க்க ஆவலாக இருக்கின்றோம். எப்பொழுது அதை நீங்கள் வெளியிடுவீர்கள்? அரசியல்வாதிகளது, மக்கள் பிரதிநிதிகளது உண்மையான முகங்கள் வெளிச்சத்துக்கு வர வேண்டும். அப்படி என்றால் பார் பெர்மிட் பெற்றவர்களது பெயர் பட்டியலை மக்களும் பார்க்க வேண்டும், ஊடகங்களும் பார்க்க வேண்டும். சுமந்திரன் சொல்றாரு, பார் பெர்மிட் பெற்ற அரசியல்வாதிகளை பகிரங்கப்படுத்தவும். செய்தி வெளியாகிறது. மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்ற அரசியல்வாதிகளை வெளிப்படுத்துங்கள். முன்னாள் MP சுமந்திரன் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொண்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களை உடனடியாக வெளியிடுமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் தெரிவிக்கிறார். இதற்கு பின் இன்னும் ஒரு காரணமும் இருக்கின்றது. காரணம், அதிகமாக பார் பெர்மிட் பெற்றவர்களில் சிலர் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அரசியல்வாதிகள், கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள். இப்படி இருக்கும்போது தமிழரசு கட்சியோடு ஒன்றிணையாத சிலரும் பார் பெர்மிட்டுகளை பெற்றிருக்கிறார்கள். அவ்வாறு பார் பெர்மிட்டுகள் பெற்றவர் பெயர் பட்டியல் வெளிவரும் போது தமிழரசு கட்சியில் சேராதவர்களின் பெயர்களும் வெளிவரும். இதற்கு பின்னாலும் பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது. சரி, அடுத்த
செய்தியை திரையில் பார்க்கலாம். பொது தேர்தல் முடிவடைந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு திகதி என்று ஆணைக்குழு தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை கௌரவமான முறையில் ஏற்றுக்கொள்கின்றோம். பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்தவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தும் திகதியை இயன்றளவு விரைவாக அறிவிப்போம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்த நிதி ஒதுக்கப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்டது. வேட்பாளர்கள் அவர்களது பெயர்களை அறிவித்தார்கள். ஆனால் தேர்தல் நடத்தப்படவில்லை. பாராளுமன்றத்திலே கேள்வி கேட்கப்பட்டது ரணில் விக்ரமசிங்கவிடம், எப்பொழுது தேர்தல் நடத்தப் போகின்றீர்கள் என்று கேட்டதற்கு, தேர்தலை நடத்த தேர்தல் ஒன்று இருக்க வேண்டுமே என்று சொன்னார். தேர்தலே இல்லை, பிறகு எப்படி தேர்தலை நடத்துவது என்று கேட்டார். எனவே அப்படிப்பட்ட தடை செய்யப்பட்ட, நிறுத்தப்பட்ட, ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மீண்டும் நடத்தப்பட போகின்றது. ஆனால் கடந்த வேட்புமனுக்கள் அல்ல, புதிதாக வேட்புமனுக்களை சமர்ப்பிக்க வேண்டும். சரி, அது அப்படி இருக்கட்டும். சரியாக இந்த அரசாங்கம் செயற்பட்டால் 120 ஆசனங்களை பெறலாம். உதய கம்மன் பில சொல்றார், பார்க்கலாம். சரியாக செயற்படின் அரசாங்கம் 120 ஆசனங்களை கைப்பற்றலாம். எதிர்வு கூறுகிறார் உதய கம்மன் பில முன்னாள் எம்பி. அரசாங்கம் சிறந்த முறையில் செயற்பட்டால் பொது தேர்தலில் 120 ஆசனங்களை கூட கைப்பற்றலாம். பிரதமர் பதவியை தேசிய மக்கள் சக்திக்கே வழங்க வேண்டும் என பிவித்துரு எல உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பில தெரிவிக்கிறார். கொழும்பில் உள்ள பிவித்துரு எல உரிமை கட்சியின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலே அவர் இதனை தெரிவிக்கிறார். 1989, 2010, 2015 மற்றும் 2020 ஆகிய காலப்பகுதிகளில் இடம்பெற்ற பொது தேர்தலில் ஜனாதிபதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சியே பாராளுமன்ற பலத்தை கைப்பற்றியுள்ளது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுக்கு ஜனாதிபதி தேர்தலில் கிடைக்கப்பெற்ற வாக்குகளைப் போல பொது தேர்தலிலும் கிடைத்தால் தேசிய மக்கள் சக்தி 105 ஆசனங்களை கைப்பற்றும். ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த பிரதான அரசியல் கட்சிகளின் வாக்குகள் பொது தேர்தலில் 25% அளவில் குறைவடையும். ஆகவே அரசாங்கம் இந்த காலப்பகுதியில் சிறந்த முறையில் செயற்பட்டால் 120 ஆசனங்களை கைப்பற்றலாம். 120 ஆசனங்களை கைப்பற்றினால் எவரிடமும் போய் கூட்டணிக்கு வாருங்கள் என்று கேட்க தேவையில்லை. 113 ஆசனங்களை வேண்டும் அரசாங்கத்தை அமைக்க. எனவே 113 ஆசனங்களை விட உதயகம்மன் பில கூறுவதை போன்று 120 ஆசனங்களை பெற முடியும் என்று உதயகம்மன் பில கூறுகிறார். தேசிய மக்கள் சக்திக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தியையும் திரையில் பார்க்கலாம். பொது தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் களமிறங்க உள்ள பல வேட்பாளர்கள் யார் யார் ஐயா அவர்கள் யார் யார் என்று பார்க்கலாம். கண்டி மாவட்டம் மிக முக்கியமான மாவட்டம். இம்முறை பொது தேர்தலில் பல்வேறு கட்சிகளின் சார்பில் தமிழர்கள் பலர் களமிறங்கப்பட உள்ளதால் தமிழ் பிரதிநிதித்துவம் இழக்கப்படக்கூடும் என அரசியல் வட்டாரங்களில் எதிர்வு கூறப்படுகிறது. இப்படி இருக்கும்போது யார் யார் எந்தெந்த கட்சியில் போட்டியிடுகின்றார்கள் என்பது தொடர்பான பெயர் பட்டியல் இல்லை. ஆனால் 1994ஆம் ஆண்டு தேர்தலில் கண்டி மாவட்டத்திலிருந்து எஸ் ராஜரட்னம் பாராளுமன்றத்திற்கு முதல் தடவையாக தெரிவானார். அதன் பின் 2000ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் அதன் பின் நடந்த தேர்தல்களிலும் கண்டி மாவட்ட தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனது. இந்த காலப்பகுதிகளில் மனோ கணேசன் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். சுமார் 14 வருடங்களுக்கு பின் 2015 மற்றும் 2020ஆம் ஆண்டு தேர்தல்களில் வேலுக்குமார் ஐக்கிய தேசிய கட்சியிலும் ஐக்கிய மக்கள் சக்தியிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் இம்முறை வேலுக்குமார் என்ன செய்ய போகிறார்? காரணம், வேலுக்குமார் இப்பொழுது தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இல்லை. காரணம், வேலுக்குமார் தேர்தல் இறுதி கட்டத்தில், ஜனாதிபதி தேர்தல் இறுதி கட்டத்தில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக சென்றார். எனவே அவர் கட்சியிலிருந்து விலக்கப்பட்டார், தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலக்கப்பட்டார். அப்படி என்றால் வேலுக்குமார் எந்த கட்சியிலே போட்டியிடப் போகின்றார்? சிலிண்டர் சின்னத்திலா? வாக்குகள் சிதறடிக்கப்படும். ஐக்கிய மக்கள் சக்தியிலே எமக்கு தெரிந்த விதத்தில் முன்னாள் மத்திய மாகாண தவிசாளர் துரை மதியுகராஜா களமிறக்கப்படலாம். அப்பொழுது கண்டி மாவட்டத்திலே தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்டி மாவட்ட மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும்.